அதே வேளையிலே வவுனியா பகுதியிலே இந்த கோவிட்டுக்கு பின்னதாக அவர் சென்று அங்கு பிரசங்கங்களை இருந்து பல ஊழியர்களுக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஊழியக்காரனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு 31 சபை இருக்கிறது. கர்நாடகாவிலும் பெங்களூரிலும் பெனியேல் திருச்சபை. அந்த வகையிலே அவர் இந்த வேளையிலும் இணைவார். அவருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பர்த்டேக்காக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைகின்ற ஊழியருக்கு ஆயத்தமாவோம். அந்த வேளையிலும் அவரை இணைப்பு கொண்டு வருவோம். வருகின்றார் நினைக்கிறேன். அவர் சற்று பின்னதாகத்தான் வருவதாக கூறியிருந்தார். ஆனால் நாளிலே அவருடைய பர்த்டேயாக இருப்பதனாலே செய்தியை கொடுத்து உங்களையும் ஆசீர்வதித்து வதித்து கத்தரலே சமூகத்திலே நிற்க அவருக்கு விருப்பம் நினைக்கிறேன். அதற்காக அவர் இணைகின்றார். அவரிடம் ஒப்படைப்போம். ஒரு செகண்ட் பொறுத்துக் கொள்ளுங்கள். இணைவார்னு விசுவாசிக்கிறோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 9:45. வாட்ஸ்அப்பிலே வந்தார், ஏதோ இணைந்திருக்கிறார். ஊழியர் இணைந்திருக்கிறார். அவருக்காக தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய விதத்தைக்காக இந்த வேளையிலும் யார் முதல்ல வரப்போறீர்கள்? சகோதரி ஏமி புஷ்பராஜா, யார் வரப்போறீங்க முதல்ல? நீங்க ப்ரே பண்ணிட்டு சௌரன் குணா, சௌரி ஜானட், சௌரன் டொனால்ட், சௌரி வினோ அவரிடம் ஒப்படையுங்கள். இந்த வேளையிலும் பாசறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்கள். இன்றைய நாளிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமா, நன்றி தகப்பனும் நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான இந்த ஊழியக்காரனுக்காய் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, அவர் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களிலும் அவரை இன்னும் ஆசீர்வதித்து ஏசப்பா இன்னும் அவருக்கு அநேக வருஷங்களை கூட்டி கொடுத்து நீங்க நடத்த வந்து உங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேணுமாய். ஆண்டவரே நல்ல சுகம் கட்டளையிட்டு நீங்கள் எங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். இந்த மாதம் உடைய தேவைகள், விருப்பங்கள், இந்த வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருந்து ஏசப்பா இன்னும் ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் அநேக சபை கொடுக்கவும் உங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். நீங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சபை மக்களுக்காய், விசுவாசிகளுக்காய், குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரனை இன்னும் இன்னும் இந்த வானொலியிலே நீங்கள் இன்னும் பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக எங்களுக்கு சோத்திரம். போக்கிலும் வரத்திலும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவரை இன்னுமாக ஆண்டவரே உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஆபிரகாமுக்குண்டான அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் அவரை ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஹாப்பி பர்த்டே பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சோ மச். நாங்க ஹாப்பி பர்த்டே பாடுவோம். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே ஒரு பாடுவோமா? ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Yeah. Happy birthday to you. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய தேவ பணியை செய்கிற உம்முடைய மகனை கத்தாவே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே துதிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, நீர் உண்மையை காக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரே, அப்பா, அவர் இந்த பூமியிலே செய்கிற ஊழியங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் உம்முடைய கண்கள் காண்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவருக்கு வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் கொடுத்து நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய குடும்பத்துக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா கற்பத்திலே அவரை தேர்ந்தெடுத்து கர்த்தாவே இம்மட்டுமாய் அவரை வழிநடத்தி கர்த்தாவே இம்மட்டுமாய் அநேக சபைகளை நிறுவவும் கர்த்தாவே அநேகருக்கு உதவி செய்யவும் கர்த்தாவே நீர் கிருபை செய்து வருகிற உம்முடைய சுத்த கிருபைகளுக்காய் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த மகனை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே, அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, தலைமுறை தலைமுறையாய் நீர் ராஜரீகம் பண்ணுற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியே ஆண்டவரே தேவ ஊழியத்தை செய்யும் உம்முடைய மகன் மேல தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகத்தை ஆண்டவரை உண்டு பண்ணி கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையோட ஆண்டவரே எல்லா பணிகளும்
இந்த பூமியில இருக்கும் காலம் மட்டுமாய் கர்த்தாவே அந்த பிராணன் இருக்கும் மட்டுமாய் உம்முடைய ஊழியத்தை பலத்தோடு செய்து ஆண்டவரே கர்த்தாவே நன்மைகளை காண நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென். Thank you, sister. Thank you. ஆவியானவரே, அப்பா, இந்த ஊழியக்காரனை உடைய கரத்தில் கொடுக்கிறேன். என் தகப்பனே, ஆவியானவரே, இன்னும் ஒரு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, தகப்பன் கூட இருந்து எல்லாவற்றிலும் அந்த சகோதரனை வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. இருங்காண்டவரே, ஆசீர்வதியுங்காண்டவரே. போகாதபடி தகப்பனே செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆண்டவர் அப்பா, எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. குடும்பங்களோடு குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் பலுகி பெருகும்படியாக ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, நாங்களும் ஒவ்வொருவராக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரன் இருந்து நடத்துங்க ஆண்டவரே. சகோதரன் அப்பா நடத்தி ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. ராஜா ஆண்டவரே, துதிகனமாக எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் ஒத்தாசையோடும் சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இப்பொழுதும் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனாகிய ஆண்டவரே, இந்த தேவ தாசனுக்காக நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை. அழைத்தவர் நீங்க ஆண்டவரை, அழைத்த நாட்கள் முதல் வரைக்கும் பாதுகாத்து வந்தீங்க ஆண்டவரை. வருகிற வழிகளில எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கேட்க முடியாத வார்த்தைகள், எத்தனையோ ஆண்டவரே கண்விழிப்புகள், எத்தனையோ கலக்கங்கள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள் சூழ்ந்து வந்தது ஆண்டவரை. வழிநடத்தின உங்களுடைய கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். பரலோகத்தை மகிமைப்படுத்தின ஆண்டவரே, அந்த நேரங்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரை. ஒரு பாவி மனம் திரும்புகிற பொழுது பரலோகத்துல ஆண்டவரே களிப்பு உண்டானது. எத்தனையோ தரம் உண்டாக்கின அந்த கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. தாசனை கொண்டு செய்து வந்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக, ஒவ்வொரு கிருபைகளுக்காக, ஒவ்வொரு விடுதலைகளுக்காக, ஒவ்வொரு சமாதான ஆண்டவரே வார்த்தைகளுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரை. இதுவரைக்கும் நடத்துனீங்க, இதுவரைக்கும் தப்புவிக்கீங்க, இதுவரைக்கும் ஆண்டவரை தாழ்ந்தீங்க ஆண்டவரை. தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறார். அவர்கள் தடைகளை உடைத்து வாசலால் உபயோகித்து கடந்து போவார்கள் சொன்ன வசனத்தின்படி எத்தனையோ தடைகளை உடைத்து ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க நடந்து வந்ததற்காக உண்மை சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஐயா. கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம்.
கொடுத்திருக்கிற சபைகளுக்காய் உண்மை சோதரிக்கிறோம். கொடுத்திருக்கிற குடும்பத்துக்காய் உண்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் தாங்க போதுமானதா இருக்கிறீங்க. ஆண்டவரே, சகல சிருஷ்டிக்கும் ஆதியும் ஆமிதமா இருக்கிறவரா, இருவருடைய செய்கைகளை நாம் அறிந்தவரா இருக்கிறவர் என்னை சோதரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்தும் கர்த்தர் தாமே பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. நம் விசுவாசத்தை கர்த்தாவே பலப்படுத்தி இன்னும் தைரியமாக ஆண்டவரை பதத்தில் நடக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்கள் சேர்ந்து உதவி செய்வீராக. இந்த தாசனுடைய வீடுகளையும் விளைவுகளையும் கர்த்தர் நீங்க அறிந்தவராக இருக்கிறீங்க ஆண்டவரால். சேர்ந்து நடக்க உதவி செய்வதாக செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல தாசனை ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிற காலங்களில சுகபல ஆரோக்கியங்களில ஆண்டவரை செயல்பட கிருபை செய்வீராக செபிக்கிறோம். ஆண்டவரை தேவனுடைய மனுஷன் என்றும் கர்த்தருடைய சத்திய வசனத்துல நடந்து செய்யத்தக்க ஜெபிக்கிறையாம். ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தரால் இந்த ஆசனையும் அவர்களுடைய ஊழியர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உங்களுடைய கரம் தாங்கி வழி நடத்தட்டும். ஆண்டவரே, இந்த வருஷத்தை கூட்டிக் கொடுத்தால் என்னை சோதரிக்கும். இந்த வருஷத்திலும் தொடர்ந்து நடத்தட்டும். ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். தூய்மைகளுக்கும் வியாதிகளுக்கும் காரியங்களுக்கும் விலக்கி காப்பீராக. என் ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ள ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரதர் டொனால்ட். ஆமென். அன்பின் கிருபை மிகுந்த பிதாவே, கருத்தில் ஒப்படைக்கிறேன்ப்பா. இந்த வந்திருப்பதாக
ஆசீர்வதிங்க. சபையை ஆசீர்வதிங்க. சபை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன். பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். ஆமீன், ஆமீன், ஆமீன். சகோதரி ஏமி ராஜா டொரண்டோவிலிருந்தும், சகோதரன் குணா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்தும், சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். உங்கள் பிறந்த நாளிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நிறைவிலே நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் எல்லோருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் இருந்து இந்த வேளையில் இணைந்தவர்களையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் இந்த ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவரிடம் ஒப்படைப்போம். தேவ செய்திக்காக பிரைஸ்லோ பாஸ்டர் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர் வழி நடத்துங்கள். God bless you. Amen. God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எனக்காக இத்தனை தேசங்களிலிருந்து ஜெபித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக என்னுடைய உள்ளங்கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 52 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக சபைகளை கட்டி எழுப்பவும், அநேக ஊழியக்காரர்களை போஷிக்கவும், அநேக அநாத பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கவும், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த மகத்துவமான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு கொடா கோடி நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்காக என்னுடைய இந்த பிறந்த நாள், என்னுடைய 70வது பிறந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கவும், என்னை தாங்கவும், எனக்கு கர்த்தருடைய கிருபை இன்னும் வருகின்ற வருடங்களில் தொடரவும் ஜெபித்தமைக்கு என்னுடைய உள்ளங்கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையின் ஒளியா இருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபத்தை கொடுக்கிற வசனமாயிருக்கிறது. அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையின் பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வசனம், இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கிற வசனம். ஆகவே அவருடைய வசனத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது, அவருடைய வசனத்தை வைத்து வாழும் போது, என்னுடைய நாவிலிருந்து இந்த 52 ஆண்டுகள் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்த இந்த அபிஷேகத்திற்காக, கர்த்தருடைய கிருபைக்காக, கர்த்தருடைய வல்லமைக்காக, அவருடைய பலத்திற்காக எத்தனையோ போராட்டங்கள், துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் தாங்கினார், வழிநடத்தினார். அவருடைய கிருபை எனக்கு துணையாய் நின்றது என்பதை மாத்திரம் நான் மறக்க முடியாது. ஆகவே அவருடைய வசனத்தை இத்தனை ஆண்டுகள் சுமந்து வந்து அவருடைய வசனத்தை விதைக்கும்படி, அந்த வசனத்தின் மூலமாக அநேக ரட்சிப்படைய கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 40 நாட்கள், அநேக ஆண்டுகள் 40 நாட்கள் உபாசத்தில் இருந்த காலத்தில் மாலை நேரத்தில் ஒரு நேரத்தில்
நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் நொந்து போய் தன்னை தற்கொலை பண்ணுவதற்காக அவன் ஒரு கிணற்றண்டே போய் நிற்கிறான். அப்போது தான் என்னுடைய சபையிலிருந்து இந்த ஒளிப்பெருக்கின் மூலமாக இந்த வசனம் வெளிப்பட்டது. அவன் காதிலிருந்து இந்த வசனத்தை கேட்டான். எனக்கும் அவனுக்கும் ஏறக்குறைய 2 கிலோமீட்டருக்கு மேலாக தூரத்தில் இருந்தவன் இந்த சத்தத்தை, என்னுடைய பிரசங்கத்தினுடைய சத்தத்தை கேட்டான். மரிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தது. மரித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று தீர்மானத்தை எடுத்தான். கடன் தொல்லைகள், வாழ்க்கையின் பிரச்சனைகள், வாழ்க்கையிலே நொந்து கிடந்து இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை மடிந்து கொள்வதற்காக அவன் போய் ஒரு கிணற்றன்றே நின்று கொண்டிருக்கும் போது தான் நான் மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கிறிஸ்துவாகிய கர்த்தர் அழைப்பு, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் அழைப்பு கொடுக்கிற அந்த வசனத்தை வைத்து நான் பிரசங்கத்தை பண்ணிய பொழுது இந்த வசனம் மரிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவன் மடிந்து போக வேண்டும் என்று அந்த கிணற்றன்றே நின்று கொண்டிருந்தவன் இந்த வல்லமுள்ள வசனம், மகிமையின் வசனம், மாறாத வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அழியாத வசனமாயிருக்கிற அந்த வசனம் அவனுடைய காதிலே விழுந்த பிறகு அது அவனுடைய உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. எனக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் மூலமாக நான் கேட்ட செய்தி, இயேசு ஒருவர் இருக்கிறார். ஆகவே இந்த ஆலயத்திற்கு போய் நான் ஜெபம் பண்ணி கொண்டு என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன் என்று. அடுத்த நாள் மாலை நேரத்தில் அவன் வந்து என்னிடத்தில் பேசும் பொழுது, உம்முடைய வசனம், நீங்கள் பேசின வார்த்தை என் உயிரை காப்பாற்றினது. நான் மரிக்க வேண்டும் என்று இருந்தேன், ஆனால் அந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்தது. அந்த வசனத்தினாலே நான் மனம் மாற்றப்பட்டேன். நான் எடுத்திருந்த அந்த தீர்மானம் நிர்மூலமாக்கப்பட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இனி வாழ முடியும் என்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகு அந்த இடத்திலே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பிரியமானவர்களே, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், மரிக்க போகின்ற ஒரு நிலையில் இருந்த ஒரு மனிதனை இந்த வசனம் அவன் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. அவனுடைய தீர்மானத்தை மாற்றி அமைத்தது. அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் செய்த மிகப்பெரிய அற்புதம், அந்த மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனுடைய வேதனையும் நீக்கி அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அதற்குத்தான் சொல்றான், உம்முடைய இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவருடைய வசனம் வல்லமுள்ள வசனம், அவருடைய வசனம் மாறாத வசனம், அவருடைய வசனம் ஜீவிக்கிற வசனம். இந்த ஜீவிக்கிற வசனம் தான் என் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும், கண்ணீர்கள் வந்தாலும், இல்லாமை வந்தாலும், குறைவுகள் வந்தாலும், இந்த வசனத்தை நம்பி ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது ஆண்டவர் பலப்படுத்தினவராய், சுகப்படுத்தினவராய்,
வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட்டு அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு பின்வாங்காதபடி இந்த வசனத்தை வைத்து, இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையின் தீபமாகும், இந்த வசனம் என்னுடைய கால்களுக்கு, என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் இருந்து காப்பாற்றி ஆதரித்ததை நினைக்கும் போது அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கினார். அருமையானவர்களே, இந்த வசனம் நம்மை தேற்றுகிறது, இந்த வசனம் நம்மை பலப்படுத்துகிறது, இந்த வசனம் நம்மை காப்பாற்றுகிறது, இந்த வசனம் நமக்கு உயிர் மீட்சியை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை, அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை, அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு பட்டயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட்டயமாய் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை வைத்து விசுவாசிக்க, அதுக்குத்தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் நீதிமொழிகளை எழுதின தாசன் எழுதுகிறான், சத்தியமும் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. சத்தியமும் கிருபையும் என்னை விட்டு விலகாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய கரம் துணையாய் நிற்கிறது. பிரியமானவர்களே, இந்த தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வசனம் நம்மை புடமிடுகிறது. சில நேரத்தில் அவருடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது. பாவத்தின் வழியிலே கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய வசனத்தை வைத்து எச்சரிக்கிறார். அவருடைய வசனத்தினாலே மனமாற்றப்படுகிறோம். அவருடைய வசனம் நம்மை காப்பாற்றுகிறது. அவருடைய வசனம் நம்மை ஆதரிக்கிறது. என் வாழ்க்கையிலே கடந்த வருடங்களில் பார்க்கும் போது இந்த வசனம் என்னை தேற்றினது, இந்த வசனம் என்னை பலப்படுத்தினது, இந்த வசனம் எனக்கு ஆலோசனை சொன்னது. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின் பிரகாரம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து, ஆண்டவருடைய போதனை, ஆண்டவருடைய வார்த்தை மிகுதியாய் கடந்து வந்தது. அவர் எனக்கு போதித்தார், எச்சரித்தார், உயிர்மீச்சு கொடுத்தார். அவருடைய வார்த்தையை வைத்து என்னை பலப்படுத்தினார். அவருடைய வார்த்தை என்னை தாங்கினது, தேற்றினது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை யார் கனப்படுத்துகிறார்களோ, இந்த வசனத்தை யார் உயர்த்துகிறார்களோ, அவளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும், சமாதானம் பெருகும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வழிகாட்டுகிற கர்த்தரவர், வழிகாட்டுகிற கர்த்தரவர். நானே வழியும் என்று சொன்னார் அல்லவா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். அவரே வழி, அவரே நம்முடைய வாழ்க்கையின் வழியை காட்டுகிறவர். நமக்கு முன்னாக அவர் சென்று நம்மை ஆதரிக்கிற கர்த்தர், நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர், நமக்கு உயிர் மீட்சி கொடுக்கிற கர்த்தர், உன்மேல் கருணையாயிருக்கிற கர்த்தர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர் காட்டுவார். தடுமாறுகிற நேரங்கள் வரும்போது வழியை காட்டுகிற கர்த்தர் அவர். வழியை காட்டி நம்மை ஆதரிக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேலை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தராய் கடந்து வருகிறார். நம்மீது கண்ணை வைக்கின்றார். ஏன் என்னுடைய வாழ்க்கையில கூட இத்தனை ஆண்டுகள்
இந்த சுவிசேஷ பாதையில கடந்து செல்லும் போது ஆண்டவருடைய கண்கள் என் மீது நோக்கமாயிருந்து அவருடைய ஊழியத்திலே அதிகமாக உழைக்கவும் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் இந்த வசனம் தான் என்னை பலப்படுத்தினது. இந்த வசனம் தான் என்னை காப்பாற்றினது. ஆகவே ஆண்டவருடைய போதனையை நாம் மறக்க கூடாது. என் மகனே, என் போதனையை மறவாதே, அவைகளை உன் இதயத்திலே காக்க கடவுது என்று சொன்னார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காக்கிற தேவன். நாம் அவருடைய வசனத்தை இதயத்தில் காத்து கொள்வோம் என்றால் அவருடைய வசனம் நம்மை தேற்றும், நம்மை ஆதரிக்கும், நம்மை காப்பாற்றும், நமக்கு உயிர் மீட்சி கொடுக்கும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவிலே, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகாமல் சத்தியமும் கிருபையும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் இதயமாகிய பலகையில எழுதிக்கொள். கழுத்து என்று சொல்லும் போது இந்த மார்பாகம், வெளித்தோற்றம். இந்த வெளித்தோற்றம் கிறிஸ்துவுக்காக நீ வாழ வேண்டும் என்று விலையேற பெற்ற ரத்தம், வல்லமுள்ள ரத்தம், பசுத்தமுள்ள ரத்தத்தை கர்த்தர் சிந்தினார். சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே என் பாவங்கள் நீக்கப்பட்டது, என் சாபங்கள் நீக்கப்பட்டது. எல்லா அநியாயத்தில் இருந்தும் எல்லாம் விடுதலை பெற்று பசுத்தமாவதற்கு அவருடைய வார்த்தை என்னை தாங்கினது. அவருடைய வெளித்தோற்றத்தில் உலகம் பார்க்கும் பொழுது ஒரு வேதத்தை சுமந்து செல்லுகிற ஒரு விசுவாசி உலகத்திற்கு அடிமையாகாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவருடைய வசனம் எப்போது இருக்கிறதோ அந்த வசனம் நம்மை விலகாமல் இருப்பதற்கு அந்த வசனத்தில் தியானத்தை எடுத்து அந்த வசனத்தை ஆராயவும், அந்த வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி கொண்டு அந்த வசனத்தை வைத்து வாழும் போது அவர் நம்மை நல்வழியிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். வெளித்தோற்றம் நம்முடைய சாட்சி உண்மையுள்ள சாட்சியாய், பசுத்தமுள்ள சாட்சியாய், மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை காண்கிற சாட்சியாய் நாம் இருக்கும் போது அந்த வசனம் நம்மை விட்டு, அவருடைய சத்தியம் நம்மை விட்டு விலகாது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது உன் இதயமாகிய பலகையில எழுதிக்கொள். நம்முடைய இதயத்தின் பலகையில் அவருடைய வசனம் எழுதப்பட வேண்டும். எத்தனையோ விஞ்ஞானத்தின் ரீதியாக வந்திருக்கிற இந்த இன்டர்நெட் காலத்திலே ஸ்மார்ட் போனோ, டேப்லெட்டோ, கம்ப்யூட்டரோ இவையெல்லாம் பவர் இல்லாவிட்டால் உன்னால் வாசிக்க முடியாது. அதுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இதயம் மூச்சு இருக்கிற வரையிலும் ஓடுகின்ற இதயம், அந்த இதயத்தில் எழுதிக்கொள். அந்த இதயம் உன்னை காக்கட்டும், அந்த இதயம் உன்னை ஆதரிக்கட்டும், அந்த இதயம் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த இதயத்திலே தேவனுடைய வசனம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த தேவ வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக பலப்படுவோம், அந்த வசனத்தின் மூலமாக காக்கப்படுவோம். ஆகவே சத்தியமும் கிருபையும் நம்மை விட்டு விலகாது இருக்க வேண்டும். ஒரு சாட்சி உள்ள ஒரு பிள்ளையா இந்த வசனத்தை வைத்து வாழும் போது இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்கவும், கிறிஸ்துவுக்காக வாழவும், நம்முடைய இதயம் அவருக்கு சொந்தமா இருந்து நம்முடைய இதயத்தை காப்பாற்றுகிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே மிக பெரியதான கிருபையை கொடுத்து ஆதரிக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார். என்ன சொன்னார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 17:17 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வசனம் சத்தியம், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பசுத்தமாக்கும். உம்முடைய வசனம் சத்தியம்.
சத்தியம், உண்மை உள்ள வார்த்தை, மாறாத வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை, ஜீவிக்கிற வார்த்தை, மனம் மாறுகின்ற அளவுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய வார்த்தை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். நாம் இதயத்தில் அவருடைய வசனத்தை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வெளித்தோற்றத்திலும் உள் தோற்றத்திலும் கர்த்தருக்கு நாம் சுத்தம் அடைவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அவருடைய வசனம் நம் மனமாற கிருபை கொடுத்தது. ஆகவே இந்த பசுத்தம் அவசியம். இந்த பசுத்தத்தினாலே பசுத்தம் அடைய வேண்டும். நித்திய ஜீவனுக்கு போகிற நாம் இந்த தேவ வசனத்தை வைத்து, இந்த சத்தியத்தை வைத்து வாழும் போது பசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த சத்தியம் உதவுகிறது. இந்த சத்தியத்தை, இயேசுவினுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் அருளப்படுகிற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பிரியமானவர்களே, இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்த என்னுடைய பாதையிலே ஆண்டவராகிய தேவன் அவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஒரு சாட்சி மாத்திரம், அது என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் நான் இந்த அற்புதத்தை பெற்ற பிறகு ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே சுகர் அதிகமாய் மாறினபடினாலே கண் பார்வை 50% கண் பார்வை இழந்துட்டேன். நான் கண்ணாடி போட்டு பார்க்க வேண்டும் என்று டாக்டர்கள் கட்டளையிட்டு ஒரு கண்ணாடி வாங்கி விட்டேன். அந்த கண்ணாடி இல்லாதபடி நான் வெளியே போக முடியாது, வாசிக்க முடியாது, நடக்க முடியாது. இவ்விதமான சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்ட பிறகு நடந்தது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு முறை நான் சென்ற பொழுது அதிகாலையில, ஆண்டவரே அப்பா, எனக்கு மீண்டும் எனக்கு கண் பார்வை கொடுமப்பா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லுகிறீரே என்று அந்த மதில் மீது கைகளை வைத்து எனக்கு கண் பார்வையை மீண்டுமாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். நான் ஜெபிக்கும் போது என் கண்ணாடி பாக்கெட்ல இருந்தது. பாக்கெட்ல இருந்த அந்த கண்ணாடி நான் மதில் மீது கரங்களை வைத்து அந்த இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் நகரில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை எனக்கு எவ்விதமாக வெளிப்பட்டது என்றால், ஜெபம் முடித்தேன். ஜெபத்தை முடித்த பிறகு நான் மீண்டுமாக என்னுடைய ஹோட்டலுக்கு வருவதற்காக நடந்து வர்றேன். அது ஏறக்குறைய காலையில 4 மணிக்கு போனேன். நானு 5:30 மணிக்கு திரும்பி வரேன். அப்போ இருட்டாக இருந்தது. பார்க்கும் போது 1 கிலோமீட்டர் நடந்து வந்து விட்டேன். நடந்து வந்த பிறகு பார்க்கும் போது என்னுடைய கண்ணாடி பாக்கெட்ல இருக்கிறது. என்னுடைய கண்ணை கர்த்தர் திறந்து விட்டார். கண்ணில்லாதபடி நடக்க ஒரு அற்புதத்தை என்னுடைய வயசுல அவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்படும். ஆகவே அவருடைய வசனத்தையும் அவருடைய நாமத்தையும் நம்புங்கள், விசுவாசிங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அற்புதம், விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக பெரியதான கிருபை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். அந்த வார்த்தையை வைத்து கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். ஒரு பலிபீடத்தை கட்டி தாம் வீட்டிலே பெற்றோர், பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து இந்த தேவ வசனத்தை, அணையாத தீபமாகி இந்த வசனத்தை வாசியுங்கள். இந்த ஆண்டெல்லாம் உங்களை காப்பாற்றி ஆதரிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர். அப்பா,
நீர் எனக்கு கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக சோத்திரம். இந்த உலகத்திலே 70 ஆண்டு காலங்கள் வாழ்வதற்கு கிருபை கொடுத்தீரே, அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைய நன்மை என்னை தொடர்ந்ததற்காக சோத்திரம் அப்பா. இவ்விதமாக அநேக சகோதர சகோதரிகள், ஊழியக்கார பிள்ளைகள் எனக்காக ஜெபத்தில் தாங்கினார்கள். அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கட்டும். அநேக ஆண்டுகள் சங்கம் வானொலியிலே ஆண்டவரே செய்தியை கொடுக்க அருமையான சகோதரர் என்னை தட்டி எழுப்பி இந்த ஊழியத்திலே பயன்படுத்தினபடினால அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்க, அவருடைய பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரை வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை பாடுகிறவர்கள், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், வசனத்தை வாசிக்கிறவர்கள், சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் எதுவா இருந்தாலும் எல்லோரையும் அபிஷேகத்தின் ஆவினாலே நிரப்பி வல்லமையினாலே நிரப்பும். இந்த வானொலி மூலமாய் புறப்படுகிற வசனம் ஒவ்வொரு இதயத்திலும் கிரிய செய்யட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூட வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தலைகளில் தாழ்த்தி உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். வானொலி கூட கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் அதே வேளையிலே மறு உலகிலே செல்லுகின்ற பொழுதும் அவர்களும் உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள கர்த்தாவே சுவாமி, இந்த நேரத்தை நீங்கள் காண்கிறீர்கள். எங்களுடைய ஊழியரை நீங்கள் காண்கிறீர்கள். அவருக்கு கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் சபைகளையும் அவருடைய மெம்பர்ஸையும் ஒப்புவிக்கிறோம். பூரண சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த சபைகளை நடத்த, அதே வேளையிலே பூரண சுகத்தை கொடுத்து பூரண செல்வங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக கேட்கிறோம். வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய கரத்திலே ஊழியரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், சபையும் ஒப்புவிக்கிறோம். கொடுத்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். உங்களுடைய சகலவித சம்பூர்ண ஆசீர்வாதங்களும் அவர்கள் தங்குவதாக. அவர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்கென்று கர்த்தர் தந்த தாளந்துகளை அவருக்காக எடுத்து விதைத்து அவை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஒருவரையும் ஆசீர்வதிக்க பல்கி பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஊழியரை ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவருடைய தலையிலே தங்குவதாக, ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய கரம் அவர் மேலே தங்கி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மென்மேலும் ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுத்து சபைகளை நடத்த, சபைகளை கடத்தக்கூடிய ஞானத்தை கொடுத்து அல்கி பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாராக என்று கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்துயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற இயேசு என்ற நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். Thank you brother. Thank you so much. பாஸ்டர், நான் உங்களை விட ஒரு 362 நாள் ஓல்டர். Okay, okay. Elder brother. எனக்கு 32ஆம் தேதி 30 பர்த்டே. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சாட்டர்டே பர்த்டே நன்றிகளை வாழ்த்துக்களை கூறுகிறோம் பாசர். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். God bless you brother. Thank you so much. Thank you so much. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்தார். பெனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளதும் எந்த ஊனையும் ஊன் என்று சொல்லுகின்ற போது இருதயங்களை உடைக்கக்கூடிய அந்த வல்லமை. பாஸ்டர் சொன்னது போல சாட்சிகளை சொன்னார். அந்த வார்த்தையை தூரத்தில் 2 கிலோமீட்டர் இருந்து கேட்டவர்
விடுதலை பெற்றார். அதே போல் அவருடைய கண்களை கத்தர் சுகமாக்கி கத்தர் கொடுத்தார். அதற்கு இந்த சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் பாஸ்டர். கத்தர் தாமே உங்களுடன் வழிநடத்துவாராக. God bless you, பாஸ்டர். ஆமென். God bless you. Amen. Thank you so much. ஆமென். Thank you. ஆமென்.